இரண்டாம் நிலை. இயேசுநாதரின் தோள்மேல் சிலுவையை சுமத்துகிறார்கள். என் இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த அஞ்சலி செலுத்துகின்றோம். அது ஏன் என்றால், பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு இரட்சித்தீர். படைவீரர்கள் இயேசுவை அரண்மனைக்கு வெளியே நடத்தி சென்று அங்கே இருந்த போர் வீரர்கள் எல்லோரையும் ஒன்று சேர்த்தனர். அவனுடைய ஆடைகளுக்கு மேல் செந்நிற போர்வையை போர்த்துங்கள். இருங்கப்பா, யூதரோட ராஜாவுக்கு கிரீடம் வேண்டாமா? இந்த முள்முடிய தலையில வச்சு விடுங்க. இன்னும் ஒண்ணு குறைவா இருக்குது. செங்கோல் வேணாமா ராஜாவுக்கு? அந்த பரம கையில கொடுப்போம். எல்லோரும் முழங்கால் போடுங்க. அரசனை தொண்டனிட்டு வணங்குவோம். என் நண்பர்களே, சிலுவையை மட்டும் நான் சுமக்கின்றேன் என்று நீங்கள் எண்ணினீர்கள் என்றால் அது பாரமானதுதான். அது வேதனை தருவதும் கூட. என்னை அனுப்பினவரின் விருப்பத்தை நிறைவு செய்கின்றேன் என்பதால் அது எனக்கு இன்பமே. சிந்தித்தால் உணர்ந்து கொள்வீர்கள். எங்கள் பேரில் தயவாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரம் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரம். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவர்களாக. ஆமேன்.